வேறு லெவலில் அதிரடியான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் ரீடிங் கேளுங்க. விசிஎன் சுத்தமாக போக மாட்டேங்குது. பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து முடிட்டா இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கார்த்தி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அவங்களோட நெக்ஸ்ட் மூவ் என்னவாக இருக்கும்? நிச்சயம் சாமுண்டேஸ்வரி அத்தை வந்து ஆஃபீஸில் தான் இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க திட்டம் போடுவாங்கன்னு நல்லாவே வந்து தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அந்த இடத்துல அதை தவிடுபடியாக்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து சந்திரகலா 2 பேரும் வந்து நீங்கள் தம்பதியாக போய் எங்கள் அக்காவை கல்யாணத்துக்கு அழைக்கணும், சரிங்களா? அது மாதிரி அழைக்கிறேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சரிங்க அது மாதிரியே வந்து சொல்லிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிச்சி வச்சதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம சந்திரா இருக்காங்களே அவங்க அதிகாரிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது மாதிரி ஒருத்தவங்க வாங்குறாங்கன்னு எங்களுக்கு தகவலுக்கு வந்து கிடச்சிச்சு. தயவு செஞ்சு நீங்கள் முன்ன நின்று பார்த்தீங்கன்னா கையும் களவுமா பிடிச்சிடலாம். நீ யாருமா? அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன சார் சாதிக்க போகிறீங்க? நான் யார் என்ன ஏதுங்கிற விசாரிக்கிறத விட நீங்கள் போனீங்கன்னா ஒருத்தரை பிடிச்சிடலாம். ஒருவேளை அவங்க தப்பிச்சிட்டாங்கன்னா நீங்கள் என்ன இந்த நம்பரில் கூப்பிடுங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் என்னை பற்றி தேடி பாருங்கள். கண்டிப்பாக என் பேர்லேருந்து எல்லாமே உங்களுக்கு தெரியுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க. என்னடா அது இவ்வளோ வந்து விஷயத்தை வந்து சொல்கிறாங்க, அதுவும் தங்க காயினா? சரி உடனே பார்க்க போகலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்துட்டுருக்காங்க. அப்போன்னு பார்த்து பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கோம், நீங்கள் வந்து மணமக்களை ஆசீர்வாதம் பண்ணணும், தாராளமாக கண்டிப்பாக நான் வந்துடுறேன்னு சொல்லி ஸ்வீட் பாக்ஸில் தான் அந்த கோல்டு காயின்லாம் ஏகப்பட்டது இருக்குது. கிட்டத்தட்ட 50 பவுன் கிட்ட வந்து வச்சுருக்காங்க. இது தெரியாமல் சாமுண்டேஸ்வரி வந்து வாங்கிக்கிறாங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து அவங்க மறக்காமல் வந்துருங்க மேடம் சொல்லிட்டு அவங்க மட்டுக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க. சரி சாமுண்டேஸ்வரியை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து போகிறாங்க. போயிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து விசாரிக்கிறாங்க. மேடம் நாங்கள் இது மாதிரி இந்த இடத்துலேருந்து வந்திருக்கோம், நீங்கள் ஏதாவது வாங்கியிருக்கீங்களா இல்லையான்னு எங்களுக்கு தகவல் வந்து கிடச்சிருக்கு, அதனால் சோதிச்சு பார்க்குறோம். என்னது நானா? உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கிற ஏன் மேலேயே சந்தேகமா அப்படின்னு சொல்லும்போது அதே மாதிரி எங்களுக்கு ஒரு தகவல் கிடச்சிச்சின்னா நாங்களும் எங்களோட வேலையை வந்து பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லும்போது சரிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. இப்போ என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க. அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி சரிங்க உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கிறப்ப மேடம் இங்கே கொஞ்சம் தள்ளி வாங்கன்னு சொல்லி ட்ராயர் எல்லாத்தையும் வந்து செக் பண்ணுறாங்க. உங்கள் ஹேண்ட்பேக் இருந்தால் கொடுங்கன்னு சொன்னோன்னே அப்படியே ஹேண்ட்பேக்கில் பார்க்குறாங்க. ஒரு 2000 கிட்ட பணம் வந்து இருக்குது. சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பையன் வந்து கொடுத்துட்றாங்க. என்ன சார் பெருசாக இருக்குன்னு சொன்னாங்க, ஆனால் இவங்கக்கிட்ட 2000 தான் பணம் இருக்குது, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்கிற மாதிரி பாட்டத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க. அப்பன்னு பார்த்து நம்ம சாமுண்டேஸ்வரி தாம்பல தட்டை வந்து பழம் வெத்தலை பாக்கு இங்கே ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அப்படியே கீழே எடுத்து வைக்கலான் இருக்கிறப்ப கரெக்டாக சாமுண்டேஸ்வரி வச்சுருக்கிற ஸ்வீட் பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் 50 காயின் வந்து இருக்குது. இதை வந்து பார்த்துட்றாங்க. என்ன மேடம் இதெல்லாம் ஸ்வீட்டுன்னு சொன்னீங்க, இதில் தான் உங்கள் மாயச்சாலை விளையாட்டெல்லாம் வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்களா? என்னமோ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எனக்கும் இந்த விஷயத்துக்கு சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி பேசுனீங்களே, இப்போ நீங்கள் இதை என்ன சொல்கிறீங்க? சத்தியமாக எனக்கு தெரியாது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது அப்பன்னு பார்த்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சுத்தமாக வந்து தெரியல சாமுண்டேஸ்வரிக்கு. எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, எதுவாக இருந்தாலும் அங்கே வந்து பேசிக்கங்க, எங்கள் கடமையை வந்து செய்யுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வீடியோலேருந்து எல்லாம் எடுக்க சொல்கிறாங்க. அப்போன்னு பார்த்து வாங்க போகலான்னு சாமுண்டேஸ்வரி கைது பண்ணலான்னு இருக்கிறப்ப கார்த்தி வேக வேகமாக ஓடி வராங்க. நிறுத்துங்க சார், எங்கள் அத்தை தப்பு பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது டேய் நீ என்னை அத்தைன்னு கூப்பிடாத, நீங்கள் யார்? அவங்க பொண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், குடும்ப விவகாரம்லாம் வெளியில் வச்சுக்கோங்க, எங்கள் நேரத்தை வந்து விரயமாக்காதீங்க சார், உங்களுக்கு யாரோ தப்பான தகவல் கொடுத்துருக்காங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்கன்னு கார்த்தி வந்து அதிரடி காட்டுறாங்க. என்னப்பா தம்பி நீ என்னென்னமோ வந்து பேசிகிட்டு இருக்க, இது எல்லாம் நான் எப்படி நம்ப முடியும்? என்னால் நீ சொல்கிற எல்லா விஷயத்தையும் நம்பலாம் முடியாதுன்னு அந்த இடத்துல சொல்லும்போது சார் ஒரு நிமிஷம் சார், இங்கே என்ன நடந்திருக்கு ஏது நடந்திருக்கு உங்களுக்கே வீடியோ ஆதாரத்தோடு காட்டுறேன்னு சொல்லிட்டு இங்கே கேமரா இருக்குது, பக்கத்தில் வாய்ஸ் ஓவரும் வச்சுருக்கேன், நிச்சயம் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு எல்லா ஃபுட்டேஜும் தெளிவாக இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு வந்துருங்கன்னு தான் அவங்க 2 பேரும் வந்து அழைக்கிறாங்க. போதுமா சார் அப்படின்னு அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே சரி தம்பி, அவங்க இதை கூட சும்மா சொல்லணும்னு கூட சொல்லியிருக்கலாம்ல, இதெல்லாம் எங்களால் ஒரு ஆதாரமாக எடுத்துக்க முடியாது, இவங்க முன்கூட்டியே நீங்கள் பேசுகிறத இதைத்தான் பேசணும்னு கூட சொல்லியிருக்கலாம், ஏன் இந்த தகவலை கூட நீங்கள் கூட நிரூபிக்கணும்னு கூட இங்கே கரெக்டான நேரத்தில் வந்திருக்கலாம்ல, எல்லாம் எங்களுக்கும் தெரியும் தம்பி, உங்களால் இந்த விஷயத்தை சமாளிக்க முடியாது சார். நான் ஒரு வீடியோ தான் சார் காட்டியிருக்கேன், இன்னொரு வீடியோலாம் காட்டல,
அவங்க தப்பு பண்ணாங்களா இல்லையான்னு உங்களுக்கு தெரியணும், அவ்வளோதானே சார். சரின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆதாரத்தை வந்து காட்டுறாங்க. இவங்க தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தவங்க. சொல்லுங்க, நீங்கள் எதுக்காக இது மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னு கார்த்தி வந்து கேட்குறாப்புல. உடனே இந்த அம்மா தான் என்கிட்ட கேட்டாங்க, வேறு வழி இல்லாமல் நாங்களும் கொடுக்குறதா போச்சு. இல்லாட்டி எப்படி சார், அவங்க தான் இது மாதிரிலாம் வந்து வேஷம் போட்டு வந்து கொடுத்துட்டு போக சொன்னாங்கன்னு இல்லாத பொல்லாதெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காப்புல சந்திராவோட அசிஸ்டண்ட் எல்லாரும். அப்போன்னு பார்த்து, ஓ நீங்கள் இந்த விஷயத்தை தான் தெள்ள தெளிவாக வந்து இருக்கீங்களா முடிவில்? ஆமாம், தெள்ள தெளிவாக இருக்கேங்கிற மாதிரி சொல்கிறப்ப கார்த்தி வந்து சிரிக்கிறாங்க. இப்படியெல்லாம் சொல்லிட்டா உண்மையாயிடுமா? பொய்யை ரொம்ப நேரத்துக்கு வந்து மறைக்க முடியாது சார். ஒருவேளை எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். சொல்லுப்பா, நீங்கள் இந்த விஷயத்தில் சாமுண்டேஸ்வரியை தப்பாக வந்து கைது பண்ணி அதை நான் உண்மையை நிரூபிச்சிட்டா என்ன ஆகும்? அவங்களுக்கு வேலையை வந்து திருப்பி கொடுத்துருவோம் சார். பொய்யா சொன்னவங்களுக்கு அவங்களுக்கு 1 வருஷம் உள்ளே இருக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கேட்டுக்கங்க, 1 வருஷம் உள்ளே இருக்கணும், ஆப்ஷன் உங்களோடது. நான் எப்படி இருந்தாலும் நிரூபிச்சிருவேன். பொய் சொன்னால் 1 வருஷம் பார்த்துக்கங்கன்னு சொன்னோன்னே அவங்க எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. எப்படி இருந்தாலும் இந்த விஷயத்தை வந்து வெளியில் வந்து தெரிய வாய்ப்பே இல்லை அப்படின்னு சந்திராலேருந்து எல்லாரும் வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம அதுபடியே வந்து நிற்போன்னு சொன்னோன்னே அவங்க வந்து சொல்கிறாங்க, இல்லை இதுதான் நடந்துச்சு சார். கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்களா? ஆமாம் தம்பி. என்ன தம்பி வேணும் உங்களுக்கு? எங்கள் வேலையை வந்து தாமதப்படுத்துகிறீங்க. உண்மைக்கும் சத்தியத்துக்கும் நான் எப்போதும் ஆப்போசிட்டாக செஞ்சதே இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி தம்பி, என்ன தான் சொல்ல வரீங்க? இவங்களை இந்த விஷயத்துலேருந்து காப்பாற்றலான்னு பார்த்தேன், ஆனால் இவங்க இப்படி தான் கடைசி வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்காங்க. இவங்க இது மாதிரி கொடுத்துட்டு போனது, இவங்க இந்த இடத்துல இது மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க, எல்லாம் ஓகே. இதுபடி பார்த்தா இப்போ நீங்கள் சாமுண்டீஸ்வரியை கூட்டிகிட்டு போகணும். ஆமாம் தம்பி, அதுதான் உண்மை. சரி சார், உண்மை இன்னொரு வீடியோ இருக்குது, அடுத்த வீடியோவை பாருங்கன்னு சொன்னேன். அப்படியே வந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. அந்த இடத்துல ஃபோன் அடித்த உடனே இதுவும் வீடியோ ஆதாரமாக வெளியிலையும் வந்து இவங்க பேசுகிறது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காரு நம்ம கார்த்தி. எக்ஸ்ட்ரானரியான ட்விஸ்ட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து அவங்க பேசுகிறாங்க யார்கிட்டையோ, நீங்கள் சொன்ன மாதிரியே கல்யாணத்துக்கு கூப்பிட்ட மாதிரி ஸ்வீட் பாக்ஸில் இது மாதிரி காயினெல்லாம் வச்சு கொடுத்தாச்சுன்னு அல்டிமேட்டாக வந்து அவங்க வந்து பேசுகிறாங்க. இதை பார்த்த உடனே செம்மையாக வந்து மறைக்கிறாங்க. என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசில், இந்த வீடியோ தான் இருக்கே, இதுக்கு என்னையா பதில் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நீங்களும் பாருங்கள். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உண்மை சத்தியம்னு பேசுனாங்கல்ல, அப்போயே தெரிய வேணுமா சார் இவங்க எவ்வளோ பெரிய தில்லாலங்கடியாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல சார், இப்போ நீங்கள் என்ன செய்யணுமோ தாராளமாக உங்கள் கடமையை வந்து செய்யுங்க சார். இவங்க நேர்மையாக இருக்காங்கங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இப்படியெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது தூக்கி வாரிப்பட்டுருது. தம்பி, சூப்பர் தம்பி, நீங்கள் இவ்வளோ புத்திசாலித்தனமாக இருக்கீங்க. ஆனால் உங்கள் அத்தைக்கு உங்களை கண்டாலே பிடிக்கல. தயவு செஞ்சு உங்கள் 2 பேருக்குள்ளே அப்படி என்ன சண்டை இருக்குன்னு தெரியல. உங்கள் மாப்பிள்ளை உங்கள் கூட பக்கபலமாக இருந்தால் உங்களுக்கு தான் நல்லது சாமுண்டேஸ்வரி. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. இது மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடச்சதுக்கு நீங்கள் புண்ணியம் பண்ணியிருக்கணுங்கிற மாதிரி சந்தோஷமாக அதிகாரிங்களாம் சொல்லிவிட்டு, வாங்கய்யா உங்களை விசாரிக்கணும் சார், நாங்கள் என்ன பண்ணோம், நீ யார் சொல்லி இப்படியெல்லாம் பண்ணேன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணுன்னு அந்த இடத்துல அவங்க எல்லாரும் கூட்டிகிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம்.